நீங்கள் ஏர்ன் பண்ணுற மணியை ஃபோன்பே, ஜிபே, பேடிஎம் அண்ட் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டைரெக்டாக வித்ட்ரால் பண்ணிக்கலாம். அதுவும் மினிமம் வெறும் ₹20 கூட வித்ட்ரா பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் ஏர்ன் பண்ணுற மணி உங்களுக்கு காயின்ஸாக ஆட் ஆகும். இப்போ என்கிட்ட 3000 காயின்ஸுக்கு மேலே இருக்குது. இந்த அமௌண்ட்டை நான் வித்ட்ரா பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் என்னென்ன ஏர்னிங் ஆப்ஷன் இருக்குன்றதை சொல்லிடுறேன். டெய்லி செக்இன் பண்ணால் உங்களுக்கு 10 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். இந்த செக்இன் மறக்காமல் கலெக்ட் பண்ணிக்கோங்க. டெய்லி 10 பாயிண்ட்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்ததாக உள்ள ஆப்ஷன் ஸ்க்ராட்ச் கார்டு. ஸ்க்ராட்ச் கார்டுன்றது ரொம்ப சிம்பிள். முன்னாடிலாம் ஜிபேயில் இந்த மாதிரி ஸ்க்ராட்ச் பண்ணால் ₹1, ₹2, ₹10, சம்டைம்ஸ் 100, 200 கூட கிடைச்சது ஒரு காலத்தில். ஆனால் இப்போ இந்த ஆப்ஷன் எதுலேயுமே கிடையாது. இந்த அப்ளிகேஷனில் இந்த ஸ்க்ராட்ச் கார்டு கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு ஸ்க்ராட்ச் கார்டுக்கும் உங்களுக்கு குறிப்பிட்ட பாயிண்ட்ஸ் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அந்த காயின்ஸ் உங்களுடைய வேலெட்டில் ஆட் ஆகும். நீங்கள் ஸ்க்ராட்ச் பண்ணும்போது எத்தனை பாயிண்ட்ஸ்னு காட்டுதோ அதே அளவுக்கு ஈக்குவலாக காயின்ஸும் உங்கள் வேலெட்டில் ஆட் ஆகிக்கிட்டே இருக்கும். அதோட வேல்யூ என்ன அப்படின்றத இந்த வீடியோட எண்டில் சொல்கிறேன். அண்ட் எப்படி வித்ட்ரா பண்ணுறதுன்றதையும் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஒவ்வொரு ஸ்க்ராட்ச்க்கும் எவ்வளோ காயின்ஸ் வருதுன்றதை பாருங்கள். இப்போ நான் ஜஸ்ட்டு ரொம்பவே சிம்பிளான ஸ்க்ராட்ச் பண்ணது மூலமாக 5 பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் ஸ்க்ராட்ச் பண்ண உங்களுக்கு இந்த பாயிண்ட்ஸ் அண்ட் காயின்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ பாருங்கள் 7 பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கு. ரொம்பவே சிம்பிளான ஒர்க்கு தான். எல்லாருமே இதில் ஈஸியாக ஏர்ன் பண்ணலாம். வித்தின் ஃபியூ மினிட்ஸில் இப்போ பாருங்கள் 3047 வந்துருச்சு. ஃபஸ்ட்டு 3004 தான் இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் 40 காயின்ஸ் ஃபியூ செகண்ட்ஸில் ஏர்ன் பண்ணிட்டேன். இதில் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற ஒர்க் கேப்ஷான்றது ஒன்றும் இல்லை. ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பர்ஸை என்டர் பண்ணி வேலிடேட்னு கிளிக் பண்ணால் போதும். நீங்கள் நம்பர்ஸை கரெக்டாக என்டர் பண்ணிவிட்டால் அதுக்கான பாயிண்ட்ஸ் உங்களுக்கு ஆட் ஆகும். ஒவ்வொரு கேப்ஷாவுக்கும் 5 பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க. இந்த நம்பரை நீங்கள் குறிப்பிட்ட டைமுக்குள்ளே ஃபாஸ்ட்டாக என்டர் பண்ணணும்னு கிடையாது. பொறுமையாக நீங்கள் பார்த்து என்டர் பண்ணலாம். ஒவ்வொரு கேப்ஷாவுக்கும் 5 காயின்ஸ் வீதம். நீங்கள் இதில் எத்தனை கேப்ஷா என்டர் பண்ணுறீங்களோ அதுக்கான காயின்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளான ஒர்க் மூலமாக எக்கச்சக்கமான காயின்ஸ் நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இந்த காயின்ஸை பொறுத்த வரைக்கும் இதோட வேல்யூ சம்டைம்ஸ் டிஃபர் ஆகும். அதாவது ஒவ்வொரு கேப்சாவுக்கும் 5 பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்கன்னா வேறு ஒரு ஏர்னிங் ஆப்ஷனில் காயின்ஸ் எவ்வளோ வரும் அப்படின்றது கொஞ்சம் வித்தியாசப்படும். ஸோ எல்லா ஒர்க்குக்கும் அதே காயின்ஸ்னு சொல்ல முடியாது. அடுத்ததாக ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்க. 25 காயின்ஸ் கிடைக்கும். இந்த ஸ்பின் வீலில் எவ்வளோ கிடைக்குதுன்றதை பாருங்கள். லக்கை பொறுத்து நமக்கு எத்தனை காயின்ஸ் வருது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ எனக்கு 10 காயின்ஸ் கிடச்சிருக்கு. அடுத்த ஸ்பின் 1/4 மணி நேரம் கழித்து தான் கிடைக்கும். அது வரைக்கும் வெயிட் பண்ணாமல் நீங்கள் இன்னொரு ஆப்ஷன் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மேஜிக் பாக்ஸ் அப்படின்ற இந்த ஆப்ஷனில் நீங்கள் இந்த பாக்ஸை கிளிக் பண்ண உங்களுக்கு காயின்ஸ் கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு பாக்ஸ்லையும் எவ்வளோ காயின்ஸ் வருதுன்னு பாருங்கள். இப்போ 12 காயின்ஸ் வந்திருக்கு. இப்போ அடுத்த பாக்ஸில் எவ்வளோ வருதுன்றதை பார்க்கலாம். ஏதாவது ஒரு பாக்ஸ் நம்ம கிளிக் பண்ணலாம். இல்லைன்னா நீங்கள் வரிசையாகவே ஒவ்வொரு பாக்ஸையும் கிளிக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 5 காயின்ஸ் கிடச்சிருக்கு. ஒரு சில பாக்ஸில் எக்ஸ்ட்ரா காயின்ஸ் இருக்குது. ஒரு சில பாக்ஸில் கம்மியான காயின்ஸ் தான் இருக்குது. இப்போ பாருங்கள் 13 காயின்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ நம்ம லக்கை பொறுத்து அந்த காயின்ஸோட வேல்யூ டிஃபர் ஆகுதுன்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள் வெறும் 2 காயின்ஸ் தான் கிடச்சிருக்கு. ஸோ ஆவரேஜாக பார்த்தா ஒரு 5ன்னு கூட வச்சுக்கலாம். 13, 7, 2, இப்போ 3 காயின்ஸ். இந்த மாதிரி எல்லா பாக்ஸையும் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு டீசெண்டான காயின்ஸ் வேல்யூ கிடச்சிரும். மீதி இன்னும் 3 பாக்ஸ் இருக்குது. இப்போ 5 காயின்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ என்னோடய கேல்குலேஷன் படி ஆவரேஜ் 5 காயின்ஸ் தான். எல்லாமே ஓப்பன் பண்ண பிறகு ஓவராலாக பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ 3 காயின்ஸ் வந்திருக்கு. எல்லா பாக்ஸையும் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா பேக் பட்டன் போய் திரும்ப ஹோம் பேஜுக்கு வந்துருங்க. அடுத்ததாக பாருங்கள் சில்வர் பாக்ஸ், கோல்டு பாக்ஸ், பிளாட்டினம் பாக்ஸ்ன்னு இருக்குது. இந்த 3ஐயும் நீங்கள் டச் பண்ண உங்களுக்கு டாஸ்க் கொடுப்பாங்க. அந்த டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா அதுக்கும் காயின்ஸ் கிடைக்கும். இப்போ சில்வர் பாக்ஸில் இந்த டாஸ்க்கை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணால் உங்களுக்கு 50 காயின்ஸ் கொடுக்குறாங்க. இந்த ஆடை பார்த்துட்டு அதில் வரக்கூடிய ஒரு அப்ளிகேஷனை நீங்கள் இன்ஸ்டால் பண்ண வேண்டியது இருக்கும். அந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இன்ஸ்டால் பண்ணுங்கள், இல்லைன்னா விட்டுருங்க. அடுத்ததில் உங்களுக்கு 40 காயின்ஸ் கோல்டு பாக்ஸில் கொடுக்குறாங்க. இன்னொன்று பிளாட்டினம் பாக்ஸ் இருக்குது. இதில் எவ்வளோ காயின்ஸ்னு மென்ஷன் பண்ணல. கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டாஸ்க்கெல்லாம் கம்ப்ளீட் பண்ண பிறகு கீழே ஆஃபர் வால்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் பப் ஸ்கேல் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா அதுலேயும் எக்கச்சக்கமான வருமான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் பப் ஸ்கேல் அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அது இந்த ஆப்குள்ளேயே தான் ஓப்பன் ஆகும். இதில் ஒரு சில அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணால் உங்களுக்கு 14,000 காயின்ஸ் கிடைக்கிது. 14,000 காயின்ஸ். ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான அப்ளிகேஷன் இருக்கும். அதில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணாலேயும் உங்களுக்கு ஏகப்பட்ட காயின்ஸ் கிடைக்குது. ஜார் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணால் 1.7K காயின்ஸ் கிடைக்குது. ஒரு சில அப்ளிகேஷன்லாம் பாருங்கள் எக்கச்சக்க காயின்ஸ் கொடுக்குறாங்க. இதை மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ப்ளே கேம்ஸ் அதை யூஸ் பண்ணி நீங்கள் நிறையா மணி ஏர்ன் பண்ணலாம். இதில் கொடுத்துருக்கிற கேம்ஸை நீங்கள் ஃப்ரீ டைமில் ப்ளே பண்ணால் போதும். அதுக்கான காயின்ஸும் உங்களோட வேலெட்டில் ஆட் ஆகிக்கிட்டே இருக்கும். நமக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு தான் போர் அடிக்கும். ஆனால் கேம் விளாட்றதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லா கேம்ஸும் உங்களுக்கு பிடிச்ச கேம்ஸ் ப்ளே பண்ணிக்கலாம். அடுத்ததாக சர்வே ஒர்க் இருக்குது. சர்வே ஒர்க்கெல்லாம் எக்கச்சக்கமான காயின்ஸ் கொடுக்குறாங்க. ஒவ்வொரு சர்வேக்கும் கிட்டத்தட்ட 10,000 காயின்ஸ் கூட கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு ஆப்ஷன் பாருங்கள் 11,495 காயின்ஸ். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் அதில் ஏர்ன் பண்ண மணியை வித்ட்ரா பண்ணிக்கலாம்.
ஒரே நாளில் உங்களுக்கு வித்ட்ரால் கிடச்சிரும். இப்போ பாருங்கள் 3130 காயின்ஸ் வந்துருச்சு. பக்கத்தில் ரிடீம் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். இதில் மினிமம் 2000 காயின்ஸ் இருந்தால் நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி 1500 மினிமம் வித்ட்ராவலாக இருந்துச்சு. அதை நான் வித்ட்ரா பண்ணிட்டேன். இப்போ 3000 எக்ஸாக்டாக வித்ட்ரா பண்ண முடியாது, 2500 பண்ணலாம். இதில் யூபிஐ ஆப்ஷன் அண்ட் டைரக்ட் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் இருக்குது. யூபிஐன்றது ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம் அண்ட் டைரக்ட் பேங்க் ட்ரான்ஸ்ஃபருக்கு உங்களுடைய பாஸ்புக்கில் அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ்சி கோட் அண்ட் உங்களோட நேம் இதெல்லாம் எக்ஸாக்டாக என்டர் பண்ணிக்கோங்க. இதை தவிர்த்து அமேசான் பே அண்ட் கூகுள் ப்ளே ஸ்டோர் இதில் நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம். பேபால், பினான்ஸ், ஈஸி பைசா அண்ட் ஜாஸ் கேஸ் இதெல்லாம் நம்மக்கிட்ட அவ்வளோக்கா இருக்காது. உங்களுக்கு எந்த ஆப்ஷன் ஃபெமிலியராக இருக்கோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கோங்க. என்னை பொறுத்த வரைக்கும் யூபிஐ அண்ட் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் தான் பெஸ்ட், ஃபாஸ்ட் அண்ட் செக்யூர். அதை கிளிக் பண்ணி வித்ட்ரா பண்ணிக்கோங்க. அண்ட் இதே மாதிரி இன்னொரு சூப்பரான மணி ஏர்னிங் அப்ளிகேஷன் அடுத்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.